இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்தேரா அப்படின்ற ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க. இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச பில்டிங்கை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க க்ளோஸ் அப்ல கேமரா போய்கிட்டே இருக்க பட்டுன்னு ஒரு லேடி கணத்தை இருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட பேர் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. இவங்க பக்கத்துல பிருத்திவி அப்படின்ற ஒரு டாக்டர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உனக்கார அமைதியை நான் கொண்டு வர என்ன நீ நம்பி இதுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள கூட்டு போக அந்த இடமே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அவங்க பயந்து போறாங்க. மறுபடியும் கன்சிமிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களை நோக்கி ஒரு கருப்பு கலர் உருவம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் மாதிரியும். அண்ட் இதனால இவங்க பயந்து ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும், அங்க ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்க இந்த விஷயத்த அங்க இருக்க எல்லா பொதுமக்களும் பாக்குறாங்க. என்ன ஏதுன்னு புரியாம நின்றுகிட்டே இருக்க இவங்க ஓட ஆரம்பிச்சாங்க இல்லையா, தன்னோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்துறாங்க. அப்போ அப்பா கிட்ட இருந்து ஒரு போன் கால். அந்த போன் கால் எடுத்து பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க பேசுற விஷயங்கள் எதுவுமே அப்பா கிட்ட கேட்கல. அப்பாவும் அம்மா நான் பேசுறது கேக்குதாமா, அவன் எங்கம்மா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க பட்டுன்னு அவரோட வாய்ஸ் மாற ஆரம்பிக்குது. நீ இங்க போய் அதாவது அந்த இடத்துல போய் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும். நீ அங்க கால்கள் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்க, நம்ம குடும்பத்தோட மரியாதை நாசமா போச்சு, நீ உன பண்ண செத்துடு அப்படின்ற மாதிரி அப்பா பேசிக்கிட்டே இருக்க இவங்களோட காதுகளுக்கு இதை கேக்குது. பயந்து போறாங்க. அண்ட் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரியும் பட்டுன்னு அப்பாவோட உண்மையான வாய்ஸ் அம்மா நான் பேசுறது கேக்குதா அவன் கேக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவங்களை அந்த கருப்பு உருவம் அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி காமிச்சு ஒரு மாதங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஸ்டேஷன்ல இருக்க ஒரு 2 போலீஸா காமிக்கிறாங்க. எல்லா பொம்பளை கேஸ்லயும் ஒரு பொம்பளை போலீஸ் தான் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல போட்டது நமக்கு பயங்கர டென்ஷனா இருக்கியா, இதனால நமக்கு தான் பல தலைவலி இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு கல்பனா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள வராங்க. ஆமா ஒரு பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி அப்போ 1 மாசமா ஸ்டேஷனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இங்க உட்காந்துட்டு இருக்காலே உன்னோட சீனியர் ஆபீசர் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு கால்களா இருந்திருக்கு, மற்றபடி எந்த லீடுமே இல்லை. நீ ஒரு சைனை போட்டு இந்த கேஸை முடிச்சு விட்டா மட்டும் போதுமா, ஃபீமேல் போலீஸ் முடிச்சு விட்டாங்க அப்படின்னா ஒரு கரெக்டா இருக்கும், அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல இவங்க ஃபைல வாங்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள நோக்கி போறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ இவங்களுக்கு சரியான மரியாதை இல்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பேரண்ட் கிட்ட போகுது. என் பொண்ணு காணாம போயிட்டா, அவ கால்களாவே இருக்கட்டுமா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுமா, ஆனா என் பொண்ணு காணாம போயிட்டால, அவ கடைசியா என்கிட்ட போன் பண்ண அன்னைக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தா, ஏதோ ஒரு பயங்கரமான கத்திர சத்தெல்லாம் கேட்டுச்சு, அதுக்கு என்னமா பதில் சொல்ல போறீங்க, சந்தேகமே இல்லாம போயிட்டா அதனால தேட முடியாதுன்னு இப்படி ஒரு பதில சொல்றீங்களாமா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இவங்க ஃபைல பாக்குறாங்க. அதுல இவர் சொன்ன இந்த விஷயம் எழுதப்படவே இல்லை. இதனால இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. இந்த கேஸை நான் விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தற்காலிகமா அந்த கேஸ் சைன் போடாம அப்படியே ஓர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது ஜே அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைக்காட்ரிஸ்ட் உனக்கு அமானுஷமான விஷயங்களா தோணிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன இருந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு இந்த நபரோட கனவுல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்க நமக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. டாக்டரும் இது எல்லாமே அந்த ஆக்சிடென்டால தான் உனக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த பொண்ணுக்கு பின்னாடி நீ என்ன உருவத்தடா பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க அந்த உருவத்தை நல்ல வார்த்தைகளால விவரிக்க முடியல. ஆனா இந்த இருட்டு இருக்கு இல்லையா, இருட்டுக்கு உயிர் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நீங்க அடிக்கடி எல்லா விஷயத்தையும் இந்த ஆக்சிடென்ட்டோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல, அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட செஷன் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு போக அம்மா எதுக்காக டாக்டர் கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம், ஒரு 10 செஷனாச்சும் அட்டென்ட் பண்ணாதடா உனக்கு கரெக்டா இருக்கும், ஏன்னா நீ இதுல இருந்து எப்படின்னா மீண்டு வருவ அப்படின்ற மாதிரி கேட்க இவர் அங்க இருந்து கோச்சிட்டு எழுந்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே போட்டோல இவர் கூட அதாவது இவர் கூட இவரோட அண்ணன் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல அந்த காணாம போன லேடி இருக்காங்க இல்லையா, அந்த லேடி கூட பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரு நபர், அவர் தான் இவரோட அண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவரோட பேர் பிருத்திவி அப்படின்றது நமக்கு இங்க காமிச்சிட்டு, இதுக்கு அடுத்த நாள் காலையில கல்பனா இருக்காங்க இல்லையா, காணாம போன பொண்ணோட பேரு பாணி அப்படின்றத அவங்கள விசாரிக்கணும், அதாவது அவங்க இருந்த ஹோட்டல்ல விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக சிசிடிவி கேமரா கேட்டு பாக்குறாங்க. 2 நாளா ஒர்க் ஆகல. ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க விண்டோ டோர் மட்டும் பாத்தீங்கன்னா புதுசா போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே புதுசா தானே போட்டிருக்கீங்க, இது எப்போ உடைஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்க பொண்ணு காரணம் போனாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு தான் இங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா நீங்க விசாரிக்க வரும்போது அதாவது முன்னாடி இந்த போலீஸ்காரர் விசாரிக்க வரும்போது இதெல்லாம் மென்ஷனே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட
பார்வையோட அங்க இருந்து கிளம்பி இந்த பில்டிங் வெளியில இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. கட் பண்ண அந்த டாக்டர் பையன் இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அவன் ரூமி அப்படின்ற பேரனாமல் ஆக்டிவிட்டி பண்ற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கான். அதாவது யூடியூப் சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கு இந்த இருட்டுக்கு உயிர் வர மாதிரியும் அந்த பொண்ணு அதாவது கனவுல அந்த பொண்ணை தூக்கிட்டு போற மாதிரியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த பயத்துல தேட ஆரம்பிச்சா அப்பதான் இவங்களோட வீடியோ வந்திருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம். தன்னை சுத்தி இருக்கிற இருட்டுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். அவங்க இந்த விஷயத்த நம்புவாங்க இல்லையா அப்படின்னு மாதிரி அவங்களோட கான்டாக்ட் நம்பரை தேடிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி இந்த போலீஸ்காரங்க கிட்ட வருது. அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது காணாம போன பொண்ணோட டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல பிருத்திவி அப்படின்ற ஒரு நபருக்கு பர்டிகுலரா அன்னைக்கு மட்டும் 13 தடவை இவங்க கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதனால யார் அந்த பிருத்திவி அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, தன்னோட அண்ணனோட லேப்டாப் பாஸ்போர்ட் போட்டு ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஓபன் ஆகல. படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல தான் இவனை சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த இருட்டு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு உருவமா இவன் கண்ணு முன்னாடி நின்று இவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். பக்கத்துல இவனோட அம்மா இருக்காங்க. இவன் பயந்து போனதால அம்மா ஆறுதல் படுத்திக்கிட்டே உனக்கு என்னடாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கல்பனா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. சோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அங்க போய் விசாரிக்கும் போது அப்பா மட்டும்தான் நார்மல் நிலைமையில இருக்காரு, அம்மா அப்நார்மலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள இருட்டான ஒரு அறை இருக்கும், அந்த பொண்ணோட அறை. அந்த அறையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போலீஸ்காரங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே அந்த பொண்ணோட அப்பா பதில் சொல்லிக்கிட்டே இருக்க. கல்பனா இவங்க அந்த ரூமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கல்பனா உணர்ந்து அந்த ரூமை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் ஆத்மா ஹீலர் அப்படின்ற ஒரு விசிட்டிங் கார்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்குது. இந்த ஹீலிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடமா இருக்கு. சோ இந்த இடத்துக்கு அந்த லேடி போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி வேக வேகமா கல்பனா அந்த இடத்துக்கு போக அங்க ஆயிஷா அப்படின்ற ஒரு லேடியை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட காணாம போனாங்க இல்லையா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடிதான் இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த பக்கமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா இது வரைக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி அனுப்பிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல இந்த சைடு கல்பனாவோட முகத்துல ஏதோ ஒரு சோகம் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. நாங்க போலீஸ்காரங்க எல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் ஹீலிங் செஷனை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப இல்லைனாலும் எப்பயாவது உதவும் இல்லையா, இந்த கார்டை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. இந்த சைடு கல்பனா இருக்காங்களே அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்திருக்கும் போல அந்த விஷயங்களை எல்லாத்தையும் லைட்டா நமக்கு காமிச்சிட்டு கார்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண அந்த டாக்டர் பையன் இருக்கா இல்லையா அவங்கிட்ட போகுது. அவன் அந்த லேடி தேடிட்டு இருந்தானே பேரனாமல் ஆக்டிவிட்டி பண்ற லேடியை, அந்த லேடியை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அந்த இருட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்கா வர ஆரம்பிக்குது. அந்த வீடியோல காணாம போனாங்க இல்லையா அந்த பொண்ணோட அம்மா, என் பொண்ணை இருட்டு தூக்கிட்டு போயிடுச்சு, அந்த இருட்டுல இருந்து யாராலையும் வெளியே வர முடியாது, என் பொண்ணு இனிமேல் திரும்பி வர மாட்டா அப்படின்ற மாதிரி நியூஸ்காரங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த விஷயத்த இந்த நபர் பார்த்துக்கிட்டே இருக்க பக்கத்துல போட்டோ எல்லாம் பாக்குறாரு. இவரோட கனவுல வந்து இல்லையா அதே லேடி தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட இந்த விஷயங்களை பகிர்ந்தாங்க இல்லையா அவங்கள நேர்ல பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள கல்பனாவோட என்ட்ரி. சோ பிருத்திவியோட வீடு இதுதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ள வந்து வேக வேகமா பிருத்திவி இங்க இருக்கானா, அவன் நீ யாருடா அப்படின்ற மாதிரி அவர் வச்சுக்கிட்டு இருக்க லேப்டாப் அதை கொண்டு போன் வரைக்கும் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு இவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவரோட அம்மா உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க கிட்ட உங்களோட பையன் எங்க போனா, 23ஆம் தேதி இந்த பொண்ணு காணாம போயிருக்காங்க, அன்னைக்கு மட்டும் 13 தடவை இவருக்கு அதாவது பிருத்திவிக்கு போன் பண்ணிருக்காங்க. சோ டவுட்டா இருக்கு, எங்களுக்கு அவனை பத்தி தெரிஞ்சாகணும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. கற்பனா கோமால ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிருத்திவியை காமிக்கிறாங்க. 22ஆம் தேதியில இருந்து அவன் கோமால தான் இருக்கான். சோ அந்த லேடி காணாம போனது 23. இதுக்கு பின்னாடி இவருக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாமே சொல்லிட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்டால இந்த நிலைமைக்கு வந்துட்டான். சோ அவனுக்கும் இது காணாம போன பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல இவங்க அதாவது கல்பனா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட அதாவது ஜே கிட்ட போட்டோ காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவன் அந்த போட்டோ காமிச்சதும் அந்த லேடியை கனவுல பாத்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பான். இதை பார்த்து அவன் ஏதோ ஒரு மாதிரி யோசிக்கிறான். நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறான், அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி ஹோட்டல்ல பயந்து பயந்து ஓடி வந்திருப்பாங்களே காணாம போன லேடி, அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட. இன்னொரு பக்கம் ரூமி அஞ்சே கிட்ட போகுது. அவங்க 2 பேரும் சதிச்சுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த இருட்டு உயிரோட வந்து பயமுறுத்துது அப்படின்ற மாதிரி இந்த சைடு டாக்டர் பையன் நம்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க முதல்ல நம்பவே இல்லை. பேரனாமல்
ஆக்டிவிட்டியே இருந்தாலும் இது புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கா. அந்த சமயத்துல தான் காணாம போன அந்த பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட அண்ணனையும் அந்த இருட்டை தான் கொண்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் கொண்டு ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ அண்ணனும் இவனும் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல சுய நினைவு இழந்துட்டா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது அண்ணா பக்கத்துல இல்ல. சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஒரு பெரிய இருட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இவன் நினைச்சிருப்பான் இல்லையா. அந்த இருட்டு முதல்ல இவனோட அண்ணனை அப்படியே புடிச்சு தூக்க ஆரம்பிக்குது. அண்ட் இவனும் தன்னோட அண்ணன் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்காரு. அது என்ன உருவம் அப்படின்ற மாதிரி பயத்துல அவரோட கையை புடிச்சு இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த உருவத்தை நமக்கு காமிக்கிறாங்க. ரொம்ப கௌரவமான உருவமா இருக்கு. இவனை பார்த்து பயமுறுத்திக்கிட்டு அவனோட அண்ணனை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ணனை விடுறதா தெரியல, புடிச்சு ஒரே இழு. அந்த இடமே பயங்கர பிளாஷ் ஆகி அண்ணன் அப்படி கூட வந்துட்டு. சோ அண்ணன் அன்னைக்கு மட்டும் ஒரு புடிச்சு இழுக்கல அப்படின்னா இன்னொரு அவர் உயிரோட இருந்திருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவன் கோமால தான் இருக்கா. அண்ட் இன்னும் அந்த கருப்பு உருவம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு காணாம போனாங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மாவை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து பிரிகிறாங்க. கட் பண்ணா இவர் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆன கார் இருக்கு இல்லையா, வீட்டு வெளியில தான் அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். கிட்ட போய் அந்த காரை கவர் பண்ணி விடலான்னு போக உள்ள அண்ணா உட்காந்துகிட்டு இருக்கா. என்னடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நீ இதை பண்ணிருக்க கூடாது ஜே அப்படின்ற மாதிரி பயமுறுத்துற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. அங்க இருந்து அப்படியே கீழே விழ ஆரம்பிக்க சுத்தி முத்தி பார்த்தா பக்கத்துல ஒண்ணுமே இல்ல, கார் மட்டும்தான். சோ அந்த இருட்டு இவர் விடாம துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு பர்டிகுலர் குழந்தைய பாத்தீங்கன்னா எல்லாருமே அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நபர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட தலைகள்ல ஒரு பேண்டை போட்டு ஒரு பெரிய சுவிட்ச் மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்றாங்க. எல்லா குழந்தைகளும் அப்படி மாற ஆரம்பிக்கிறாங்க. தலை ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு குழந்தைகளா கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த இது பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த நபர் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு குழந்தை இவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா ஒரு நபருக்கு போன் பண்ணி நாம தேடிக்கிட்டு இருந்த டெஸ்டிங் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையனை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கோமால இருக்க தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிருத்திவியோட அம்மா போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க டாக்டர் எல்லாமே ஹோப்பை கைவிடாதீங்க, எங்களோட ஸ்டூடெண்ட்லயே அதாவது இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்லயே உங்களோட பையன் தான் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பா, இந்த டிப்ரெஷனை எதிர்த்து நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் கண்டிப்பா ரெக்கவர் ஆகி வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இன்னொரு பக்கம் கட் பண்ணி கல்பனா கிட்ட போகுது. அவங்களோட பர்சனல் இஷ்யூவால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ண பிருத்திவியோட இடத்துல இருந்து ஒரு டேப்லெட் ஒன்று எடுத்திருப்பாங்க, அதை டெஸ்டிங் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட இருந்தா இல்லையா அவரை அனுப்பி வைக்க அங்க டெஸ்டிங் பண்ண யாருமே தயாரா இல்ல. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணதுன்னு தெரியாம சீனியர் ஆபீசர் கிட்ட அதாவது கமிஷனர் கிட்ட போய் உதவி கேட்டு அந்த ரிப்போர்ட்டை சீக்கிரமா வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ரூமியும் ஜேவும் சேர்ந்துகிட்டு அந்த காணாம போற பொண்ணோட அம்மாவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவங்க முதல்ல ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்கப்புறமா இவரை அதாவது ஜேவை பார்த்து நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவங்களோட பொண்ணு இருட்டு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க கிட்ட இனிமேல் பேச முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அந்த லேடி காணாம போன ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சில அப்நார்மலான விஷயங்கள் நடந்திருக்கும், அது எல்லாத்தையும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா சிரிக்கிற சத்தம், இவங்களோட பொண்ணு நடுராத்திரி என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல அதாவது இவங்களோட ரூம் இருக்கு இல்லையா அங்க இருந்து தாண்டி பொண்ணோட ரூமுக்கு போக அங்க யாருமே இல்ல, கதவு மட்டும் மழையில வேகமா ஆடிக்கிட்டே இருக்கு. இவங்க அதை லாக் பண்ணலான்னு போக வெளியில நின்று மழையில நனைஞ்சுக்கிட்டு இவங்களோட பொண்ணு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பயத்துல பொறுமையா அந்த இடத்துக்கு போய் பார்க்க பொண்ணு அங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க, வேற ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூடவே இவங்களோட அதாவது இவங்களோட பொண்ணு கூட ஒரு சின்ன பொண்ணு நின்னுகிட்டே இருக்க மாதிரியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்க மாதிரியும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க பட்டுன்னு இவங்க தன்னோட பொண்ணை போய் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகுது அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு என் பொண்ணு கிட்ட இதுக்கு மேல பேசணும் அப்படின்னா அது ஒரு கில்ல ரூம் அவ அங்கதான் இருக்கா, நீ அவகிட்டயும் பேசிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க இந்த நபர் இதை கவனிக்கிறாரு. அவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ, அது இருட்டுக்குள்ள அவங்க இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்க பட்டுன்னு அலமாரிக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்து இழுக்குது. அப்படியே மொத்த இடமும் இருட்டாக ஆரம்பிக்குது. எதிரில ரொம்ப கோரமான உருவத்துல ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இருட்டுக்குள்ள கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ரூமி இவரை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடாச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அலமாரிக்குள்ள தனியா உட்காந்து இந்த இடத்துல இருந்து நான் போய் ஆகணும், இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி
வேக வேகமா பயந்துகிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போக இன்னொரு பக்கம் கல்பனாவை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு டிராஜடியான சம்பவத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இவங்களுக்கு அந்த ஹீலிங் தேவைப்பட்டிருக்கு போல. அது ஆயிஷாக்கு போன் பண்ணி இந்த ஹீலிங்க பண்றதால நான் பழச எல்லாமே மறந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்க அவங்க சிரிச்சுக்கிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் ரூமியோட வீட்டுக்கு அவங்க கூட்டு போகும்போது அப்பதான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாலே ஒரு டாக்டர், அவர் தான் இவங்களோட அங்கிள் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்க கூட நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க, அவரோட மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு, அவன் எந்த இடத்துல தன்னோட சுயநினைவை இழக்கலாம், நீ அவன் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க இவங்களுக்கு தன்னோட அங்கிளை சுத்தமா பிடிக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணல. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கேட்டு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்க்க போக இன்னொரு பக்கம் கல்பனா அந்த ரிப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. பிரித்தியோட லேப்டாப் எல்லாமே செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அது மூலமா இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த நபர் தடை செய்யப்பட்ட ஒரு ட்ரக்கை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றதும் அதை ஒரு 3 பேர்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல யாரு அப்படின்னா காரவ போறாங்க இல்லையா அந்த ரேதி, ரெண்டாவது எக்ஸ் அப்படின்ற பேர்ல யாரோ ஒருத்தர், மூணாவது ஜூட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அது கூடவே அந்த ட்ரக் இருக்கு இல்லையா அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத டாக்டர் விவரிக்க ஆரம்பிக்கிறார். அது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இல்யூஷனை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரக் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க சுய நினைவுல இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த ட்ரக் எடுத்தவங்க கிட்ட போய் நீங்க கரீனா கைஃப் மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவங்க கரீனா கைஃபாவே தன்னை உணர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க அந்த ட்ரக்கோட சீரியஸ்னஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவை செக் பண்ணிட்டு இருந்தாலே டாக்டர், அந்த டாக்டர் கிட்ட பையன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்பனா ஹீலிங் செஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து ஆத்மா ஹீலிங் சென்டருக்கு வந்து அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சென்டர்ல தான் ஒரு பையனை டெஸ்ட்டுக்காக தூக்கியிருப்பாங்களே அந்த பையன் இருக்கா அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அந்த பையன் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால நம்ம கிட்ட கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. நீ தான் இவனை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிஷா கிட்ட சொல்ல அவங்க அந்த பையன் கிட்ட போறாங்க. தம்பி உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் எடுத்து தரமா, இப்ப நீங்க இந்த ஆன்டி கூட போக முடியுமா, அவங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்க மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு கல்பனா கூட்டு போறாங்க. ஒரு பேண்ட் மாதிரி ஒன்னத்தை கொடுத்துட்டு நம்மளோட ப்ராசஸோட முதல் ஸ்டேஜ் இதுதான், இதை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை ஆன் பண்ணி விட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கல்பனா அவங்களோட டிராஜடியான சம்பவம் இருக்கு இல்லையா அங்க போக ஆரம்பிக்குது. ஒரு பின்னோட அவங்க தனிமையில போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அப்போ ஏதோ நடக்குது போல ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி காமிச்சுக்கிட்டு கற்பனா கண் கலங்கிக்கிட்ட கண் முடிக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது, இதனால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி பயத்தோட கண் கலங்கிக்கிட்டே இருக்க இவங்க ஆறுதல் படுத்துறாங்க. அவங்க கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருமே தங்களோட உணர்வுகளை பரிமாறிக்கிறாங்க. அதாவது ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கற்பனை ஹீரோ வீட்டுக்கு போக அங்க அம்மா பயங்கர கன்சர்னா இருக்காங்க இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக டாக்டரை பார்க்க போக மாட்டேற, அவர் கொடுக்குற மாத்திரைகள் எதுவுமே எடுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் அவர் சரியில்லை, எனக்கு இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டியோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்குமா, இது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இவங்க போனை காமிக்கிறாங்க. காரை மூடணும் அப்படின்ற மாதிரி போனா இல்லையா அப்ப கூட அண்ணாவோட ஆன்மா பயமுறுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்களே அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதுல பதிவாயிருக்கும். இந்த மனுஷன் பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு அன்னைக்கு நான் காரை தாமா மூட போனேன், மற்றபடி எதுவுமே நடக்கலமா, நீங்க இவ்வளவு சீரியஸா இதை எடுத்துக்க வேணாம்னு சொல்ல அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், அது என்ன அப்படின்னா நீ பயங்கரமா இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருடா, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள அந்த காரே வரல, நீ எந்த காரை மூட போனேன்னு கேட்க இவருக்கு தலைய சுத்தி போயிடுது. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி தலைய பிச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஜூட் அப்படின்ற ஒரு 3வது நபர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தாருன்றது இல்லையா அவரை காமிக்க ஆரம்பிங்க. அவர் ஒரு பர்டிகுலர் பொண்ணை பார்த்து நின்றுகிட்டே இருக்கு. யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் இவரை பாக்குறாரு. அந்த பொண்ணை பாக்குறத கைவிட்டுட்டு யாரோ நம்மள பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி வேகமாக இருந்து ஓட ஆரம்பிக்க முகம் தெரியாத நபர் இருக்கா இல்லையா இவரை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. சோ ஆபத்து நமக்கு இல்ல அப்படின்னு உணர்ந்துட்டு வாட்ச பாக்குறாரு. 30 நிமிஷத்துக்குள்ள சன்செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. வேகமா வீட்டுக்கு ஓடி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. அந்த இருட்டுல ஒரு உருவம் வர மாதிரி காமிச்சாங்க இல்லையா அது இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆக பட்டுன்னு கையில லைட் எல்லாம் வச்சிருப்பாரு, கொடையில லைட் எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த லைட் மூலமா தப்பிச்சு அவரோட வீட்டுக்குள்ள போய் கதை அடைச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த இருட்டு இவரையும் துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்சு இன்னொரு பக்கம் ஜே தூங்கிக்கிட்டே இருக்கும் போது காமிக்கிறாங்க. தன்னோட அண்ணா கனவுல வந்து தன்னை பயமுறுத்துற மாதிரி மறுபடியும் கனவு வர ஆரம்பிக்குது. எழுந்துக்கிற அப்படியே எழுந்து பார்த்தா அண்ணனுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இருக்கும். இதனால ஒரு கேக்க வாங்கிட்டு போறாங்க. சுயநினைவு இல்லாத இவங்களோட அண்ணனுக்கு கேக் எல்லாமே கட் பண்ணி ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜேவால முடியல. அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். அம்மா இந்த விஷயத்த பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி கல்பனாவே ஆயிஷாவையும் காமிச்சாங்க இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. சோ கல்பனா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போன் கால் வருது. வேகமா என்னோட வேலையை நான் பார்க்கணும், நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வேகமா எங்க போறாங்க அப்படின்னா, காணாம போன அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கையறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் டெட் பாடியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு விஷுவலா ஒரு சில விஷயங்களை காமிக்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கையறுத்துக்கிட்டு இருட்டை நம்மள விடாது, இங்க இருக்கிற ஒருத்தரையும் அது விடாது அப்படின்ற மாதிரி இறந்து போக, அந்த சமயத்துலதான் ஒரு சின்ன பொண்ணோட உருவம் அங்க உயிரோட இருக்க நபரை கையறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தூண்டுது. அவர் கையறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த சமயத்துல இவங்க இறந்து போறதுக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஜேவும் ரூமியும் வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்கள பார்க்கணும்னு கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னோட டாக்டர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட ப்ரொஃபசர் கிட்ட தன்னோட அண்ணனை பத்தின ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆன்டி டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்னு கேட்க, இவருக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நீ உன்னோட அண்ணனை பத்தி பயங்கரமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் தெளிவிடா, உன் அண்ணன் கண்டிப்பா ரெக்கவர் ஆகி வந்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, அந்த சமயம் பார்த்து ஜேவ போலீஸ்காரங்க அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண அந்த ஆயிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே, அந்த குழந்தை பயங்கரமா அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க போறாங்க. நீ என்ன வேணா கேளு, நான் வாங்கி தரேன், இப்ப அவங்க கூட போயிட்டு வரியாமா, உனக்காக நான் ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பேசி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்றத காமிச்சு மறுபடியும் கட் பண்ணி கல்பனா கிட்டே போகுது. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்த நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. உன்னோட பேட் லக்கா இல்ல அண்ணனோட பேட் லக்கான்னு தெரியல, அடுத்தடுத்து அவங்க இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கான காரணத்தை நீ சொல்ல முடியுமா? அவன் உன்னோட அண்ணனோட லேப்டாப்ல என்னப்பா இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கான், இது எல்லாத்தையுமே இவங்க மேல யூஸ் பண்ணிருக்கானு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க, முதல்ல அவ யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் போக போக ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 3 பேர்கிட்ட அந்த ட்ரக் எடுத்திருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுல எக்ஸ்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அந்த எக்ஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். சோ தன்னோட தம்பி மேலே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய லேப் மாதிரி இருக்கும். அந்த லேப்ல கூட்டு போய் தான் முதல்ல தலையில ஒண்ணு போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்க பட்டுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கல்பனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா, அந்த இடத்துக்கு நீ எங்களை கூட்டு போக முடியுமான்னு கேட்க, என்னோட அண்ணன் அந்த இடத்துல என்ன ரகசியமா தான் கூட்டு போவா, அந்த இடத்துல எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த செட்டப்பை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, வெளியில ஏதோ ஒரு சத்தம். அது என்னன்னு பார்க்க கல்பனா போக, அந்த சமயத்துல அவங்களோட டெஸ்க்ல நிறைய ஃபைல் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ரூமி போட்டோ எடுத்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார கல்பனா வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இவங்க இது நேரம் வரைக்கும் லேப்டாப்ல இருந்த ஒரு 3 பேரை தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, 2 பேர் ஃபைன் பண்ணிட்டாங்க. ஜூட் அப்படின்ற நபர் மட்டும் தான் பாக்கி. அவரோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஃபைலை பார்த்ததும் நீங்க இங்க இருந்து கிளம்பலாம், நான் உங்களை எப்போ வேணா கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இவங்க வெளியே போறாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டது ஹீரோக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஒரு லேடி அங்க இருந்து இருட்டால தூக்கிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அப்போ இதே ஜன்னல்ல தான் நான் என் கனவுல பார்த்தேன், இந்த ஜன்னல்ல தான் அந்த பொண்ணு அந்த இருட்டு தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஜன்னல் எங்க இருக்கு அப்படின்னு அந்த டீடைல்ஸ்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்பனா இருக்காங்க இல்லையா, ஜூட தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட டிவோர்ஸ் பண்ண எக்ஸ் ஒய்ஃப் தான் அங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட விசாரிக்கலான்னு போக ஒண்ணுமே தெரியல. இதோட எத்தனை பேசர் வருவீங்க, அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப, இதுக்கு முன்னாடி யார் வந்தாங்க அப்படின்றத விசாரிக்கிறாங்க. சோ இந்த கேஸ முடிச்சிடு அப்படின்ற மாதிரி ஃபைல கொடுத்தா இல்லையா, அந்த நபர் தான் வந்திருப்பாரு. இது நேரம் வரைக்கும் இந்த விஷயத்த அவர் யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டாரு. சோ இதனால இந்த கேஸ் பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த காணாம போன பொண்ணு தங்கி இருந்தாங்க இல்லையா, அதே நம்பர்ல, அதாவது அதே ரூம்ல ரோமியோ ஜேவும் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வேகமா அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக கட் பண்ணி அந்த ரூமுக்குள்ள பேரனாமல் ஆக்டிவிட்டிஸை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா அப்படின்னா நம்ம இது மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம், அந்த பொண்ணு கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ரூமியோட அம்மாக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதை அவங்க ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ரூமி சின்ன பொண்ணா இருக்கும் போது அவங்களோட அம்மாவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பைத்தியம் அப்படின்ற மாதிரி முத்திர குத்தி பைத்தியக்கார
ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா ரூமியோட அம்மாவோ என்ன ஒரு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க பேய் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொசஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கண் கலங்கிக்கிட்டே இருக்கு. இதை கேட்டதும் ஜே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ரூமி ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. சோ ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்க அந்த சமயத்துல பட்டுன்னு இருட்டு ஜேவை சுத்த ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சத்தம் இவரை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பரை போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரூமி கிட்ட சொல்லிட்டு அம்மா கூட இருந்த ஜே எங்க அப்படின்ற மாதிரி கேட்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஜேவை காணும். ஜே எங்க போனா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் ஜேய நமக்கு காமிக்கிறாங்க. சோ இந்த பில்டிங்க்கு கீழே பாத்தீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருக்கா. அவனுக்கு சுத்தி இருக்கிற எந்த விஷயங்களுமே தெரியல. அவனோட அண்ணன் மட்டும்தான் தூரத்துல ஒரு கருப்பு உருவமா நின்னுகிட்டே இருக்க மாதிரி தெரியுது. சோ இதை பார்த்ததும் இவன் தன்னோட அண்ணனை நோக்கி போக ஆரம்பிக்குதான். நான் பண்ணது தப்பு தாண்டா, எல்லாமே என்னால தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு. நிறைய வண்டிகள் எல்லாமே இவரை ஏத்துற மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தூரத்துல இருந்து ரூமி முதற்கொண்டு கல்பனா வரைக்கும் பாக்குறாங்க. அவனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டு வேக வேகமா கல்பனா இருக்காங்க இல்லையா, ஓடி போய் ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. அப்போ அவனை தொடர்றது மூலமா இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பாஸ் ஆகுது அப்படின்றத காமிச்சு இந்த டிராஜடியான சம்பவத்துல இருந்து ஜேவை காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கட் பண்ணா இங்க ஜேக்கு நடந்தது இல்லையா, இந்த எல்லா விஷயங்களையுமே ஜூட் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு இல்லையா, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ ஹீரோவை வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அம்மா ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பையன் இங்க கோமாக்கு போயிட்டா இன்னொரு பையன் அவனே நினைச்சு அவனோட வாழ்க்கையை அழிச்சிக்கிறான், இதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி கோமால இருக்க தன்னோட பையனை கருணை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஜே தனிமையில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இருட்டு இவனை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றத காமிச்சு பட்டுன்னு இவனோட போனுக்கு போகுது. யாரோ ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஒண்ணு கேட்க ஆரம்பிக்குது. ஒன்னு சுத்தி நடக்கிற விஷயங்களையும் அந்த இருட்டை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீ வந்தாகணும்னு சொல்ல இவர் பயந்து போய் நின்னுகிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ரூமி கிட்ட போகுது. அவங்க அந்த ஹீரோக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணுத்தையா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல பயங்கரமா பயமுறுத்துற குரல்ல ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம் பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ரிப்பீட்டட் மூட்ல அதை கேட்டுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஒரு சின்ன பையனை டெஸ்டிங்காக கூட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பையனை வச்சு டெஸ்டிங் எல்லாமே அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. இவங்களோட முழு ஹெட்டா பாத்தீங்கன்னா ஓப்ராய் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு. அவர் ஆன்லைன் கால் மூலமா அங்க இருக்க லீட் கிட்ட எல்லாம் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. இங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது புரியல, எங்களுக்கு இந்த இன்வெஸ்ட் பண்ணல இருந்து ப்ராஃபிட்டோட லெவல் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, இதுக்கான லீட் எங்க அப்படின்றது எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. ஓப்ராய் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இவ்வளவு நாளா உருவாக்குனது ஆன்டி டிப்ரெஷன் அப்படின்றது மட்டும்தான், ஆனா இனிமேல் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு நோயவே நாம உருவாக்க போறோம். அதாவது நோயும் நம்ம கிட்டதான் இருக்க போகுது, மருந்தும் நம்ம கிட்டதான் இருக்க போகுது. அது மூலமா நமக்கு 4 மடங்கு அதாவது கிட்டத்தட்ட 2000 கோடி ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. அது எல்லாமே ஓகே தான், ஆனா இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க பதில் சொல்லல. கட் பண்ணிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் கல்பனா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சீனியர் ஆபீசர் அவங்கள கூப்பிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை முடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த கேஸை க்ளோஸ் பண்றதை தவிர உனக்கு வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி பிரஷர் போட அவங்க ஜூட் அப்படின்ற ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க. அவரை பத்தின லீட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபரை நான் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க அவர் ஒரே நைட்டு தான் நான் தருவேன், எந்த லீடுமே கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு இந்த கேஸை நீ க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாம லீடை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்தா இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்ற மாதிரி ஜெய் கிட்ட போன்ல யாரோ ஹேக் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் ஜூட் தான் இதை பண்ணார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. எதுக்காக பண்ணார் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ரூமி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அதாவது ஹீரோக்கு நேத்து நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இவருக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 3 பேர் கலந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, 3 பேருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அதாவது அந்த பயத்துல ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துக்கல. அதே மாதிரிதான் ஸ்டார்டிங் சீன்ல அந்த லேடி காணாம போயிட்டாங்க தெரிந்தாங்களே, அந்த லேடி அந்த இருட்டு உருவ தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை இவங்க 2 பேருமே தான் பார்த்திருப்பாங்க. சோ ஹீரோ கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டு இந்த இருட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கான சொல்யூஷனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டெம்பரரியா ஒரு லைட்டை வச்சிருப்பாரு. இந்த லைட்டு தான் என்ன பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு காமிக் புக்கை எடுத்துட்டு வராரு. இந்த காமிக் புக்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. இந்த காமிக் புக் ஒரு நிமிஷம்
பாருங்களேன், இருட்டுல இருக்க அந்த சாத்தான் வெளியே வருது. மனுஷங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதை பழி வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கடைசி பேஜ் மட்டும் இந்த காமிக் புக்ல மிஸ் ஆயிடுச்சு, அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுல இருந்து நாம வெளியே வந்துடலாம். இந்த புக்கு எழுதினவங்க கிட்டே போய் கேட்டு பார்த்துட்டேன்ப்பா, அவன் தர மாட்டேன்ட்டான், அவன் பண்ணலாம், அவனோட வீட்டுக்கு போய் அந்த புக்கை தூக்கலாமா, இதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்ல இந்த விஷயத்த ரெண்டு பேருமே இக்னோர் பண்ணிடுறாங்க. இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிய, இந்த காமிக் புக்கை கண்டுபிடிச்சா எப்படியா பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரை திட்டிட்டு என்னோட அண்ணன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்தினா அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேல முடியாதியா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, இவரோட அண்ணன் இருக்கா இல்லையா, அதாவது ஹீரோட அண்ணன் பிருத்திவி, அவர் ஒண்ணு இந்த நபரை எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள கொண்டு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் ஒரு சின்ன பிரச்சனையால ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பாரு. ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இவரை வெளியே கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் பிருத்திவி வந்து இது உனக்கு சரியானது கிடையாது, நீங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போடா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா இந்த மனுஷன் நான் ஜெயிலுக்குள்ள போனேன் அப்படின்னா என் பொண்ணை பார்க்க முடியாது, இதுதான் கரெக்டியா, நான் தேடி வந்ததுதான், நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துழைச்சிருப்பாரு. சோ அன்னைக்கு உன்னை என்னை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணா. அன்னைக்கு நான் அதை பண்ணிக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நல்லா தான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துலதான் இவரை ஜெயிலுக்குள்ள இருந்து இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, வெளியில விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி டீல் பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்றது இவருக்கு அதாவது ஜேக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இங்க ஆத்மா ஹீலிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருந்தது இல்லையா, அதுதான் இந்த வேலையை பார்த்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ரூமி கேள்விப்பட்டதும் நேத்து ஆத்மா அப்படின்ற மாதிரி ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிருக்குமே, அது கூட மேட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் காராம போன பொண்ணு இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு உதவதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அந்த ஆத்மா ஹீலிங் சென்டருக்கு போனா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரை இக்னோர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பிருத்திவியை கருணை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரை செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட அவங்களோட அம்மா ஃபார்மை கொண்டு போய் நீட்டி என்னோட இன்னொரு பையனை நான் இழக்க விரும்பல, இது ரொம்ப கஷ்டமான டிசிஷன் தான், ஆனா இதுக்கு மேல எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்ற மாதிரி கொடுக்க. அந்த மனுஷன் கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு நான் மேல இடத்துக்கு இதை கொண்டு போறேன், எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை அப்படியே ஓரமா வச்சுட்டாரு. கட் பண்ணா எந்த லீடுமே கிடைக்கல அப்படின்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கல்பனா கிட்ட சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்காவான பிளான போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ஜூட் இருக்கா இல்லையா, அவரை நாங்க ஸ்பாட் அவுட் பண்ணிட்டோம் சார், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அவர் எங்களை பார்க்க வராரு சார், அது மூலமா எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க காலையில ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது. அவங்க போன அடுத்த நொடியே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க ரெண்டு போலீஸ்காரங்களும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா செய்ய மாட்டியா, அவ இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலையா அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் அங்க எதிரில் உட்காந்துக்கிட்டு கிட்ட திட்டி அனுப்பிவிட. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு மேம் நம்ம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல, நம்ம சீனியர் ஆபீசர் ஜூட தேடி இங்க வருவான், அது மூலமா நமக்கு லீட் கிடைக்க போகுது இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்க. அந்த சமயம் பார்த்து அந்த குட்டி பையனை டெஸ்டிங்காக வாங்கிட்டு போன ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அது மாஸ்க் எல்லாத்தையுமே அறிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த கல்பனா பார்த்துட்டுறாங்க, அவரை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல அந்த நபரோட உருவத்தை ஹீரோயின் பார்த்துட்டுறாங்க. இதனால அந்த நபர் ஒரு இன்ஜெக்ஷனை வச்சு அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. ஹீரோயின் கூட இருந்தாலே ஒரு போலீஸ்காரர், அவர் வந்து காப்பாத்துறாரு, அந்த நபர் அங்க இருந்து ஓடி போயிட்டார். சோ இன்ஜெக்ஷனை பறிமுதல் பண்றாங்க, இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு முதல் வேலையா இவங்களோட சீனியர் ஆபீசருக்கு ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு அந்த இன்ஜெக்ஷனை ஃபாரன்சிக் டீம் காமிச்சு வச்சிருக்கோம், கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்துடும், இதுதான் எங்களுக்கு கிடைச்ச லீட் அப்படின்ற மாதிரி அந்த நபரை பார்த்திருப்பாங்க இல்லையா, அப்படியே வரைஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்ததும் சீனியர் ஆபீசருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த கேஸை முடிக்கலான்னு பார்த்தா இவங்க வளர்த்துக்கிட்டே போறாங்களே அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டு இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து சேருது, அந்த இன்ஜெக்ஷன்ல இருந்தது எக்ஸ்பெரிமெண்ட்காக பயன்படுத்தினாங்களே ஒரு ட்ரக், அதே ட்ரக் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இது நேரம் வரைக்கும் அந்த ட்ரக் எங்க இருந்து வந்தது அப்படின்ற லீடே கிடைச்சிருக்காது. இப்போ இன்ஜெக்ஷனோட கிடைச்சிருக்கு இல்லையா, அது மூலமா மும்பைல இருக்க ஒரு பர்டிகுலர் கம்பெனில இருந்து தான் இந்த தடை செய்யப்பட்ட மருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி லீட் கிடைச்சிச்சு. சோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆத்மா ஹீலிங் சென்டருக்கு போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஜேவ ரூமியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்பனா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இன்ஜெக்ஷனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்க யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்றதா தெரியல. அதை அப்படியே கட் பண்ணி பேக் எண்ட்ல ஒரு ரூம்ல காமிக்கிறாங்க. இவங்களை அடிச்சு போட்டுட்டு போனா இல்லையா, அந்த நபர் அங்கதான் இருக்காரு. அவங்கள நோக்கி, அதாவது இந்த நபரை நோக்கி கல்பனா வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது ஓப்ராய்க்கு போன் பண்ணி அவன் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா, ஏதாவது பண்ணி ஆகணும் ஓப்ராய்னு சொல்ல. அவளோட வீக்னஸ் தான் அவனுக்கு தெரியும் இல்லையா, நீ அந்த வேலையை ஆரம்பி அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி விட. இங்க கட் பண்ணி கல்பனா கிட்ட போகுது, அங்க செக் பண்ண
பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. ஒரு சீனியர் ஆபீசர் வர்றாரு. மேம், வாரண்டி இல்லாம நாங்க எந்த விஷயங்களையுமே உங்களுக்கு ஷோ பண்றது கிடையாது. உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா வாரண்டியோட வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ரூமி கிட்ட போகுது. ரூமியும் ஜெயும் அங்க ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. தலையில போற அந்த பேட் இருக்கு, அது யாருக்கும் தெரியாம அங்க இருந்து நைஸா தூக்கிட்டு வந்து ஜூட் கிட்ட கொண்டு போறாங்க. உனக்கும் இதை என்னடா பயன்படுத்துறாங்கன்னு கேட்க ஆமான்னு தலையாட்டாரு. சோ இதை வச்சு ஏதாவது டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சிஸ்டம்ல பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, டினைட் ஆகிட்டே இருக்கும், முயற்சியை கைவிடல. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவரை டெஸ்ட் கூட்டு போறாங்க. டெஸ்ட் எல்லாத்தையுமே அந்த பையன் பக்காவா பண்ணிக்கிட்டே இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு கேரக்டர் நமக்கு காமிக்கிறாங்க. சோ ஹீரோவோட அண்ணா அண்ட் ஹீரோக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்க டாக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்து இல்லையா, அந்த கேரக்டர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத காமிச்சு இத்தோட இந்த 4வது எபிசோட முடிக்கிறாங்க. 5வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஆயிஷாவை தான் நமக்கு காமிக்கிறாங்க. தனிமையில நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவங்கள அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த நபர் பிடிக்கிறாரு. கண்ணை காட்டி மிரட்டி கல்பனாக்கு வீடியோ கால் போடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ காணாம போன பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த கேஸை இதோட கைவிடல அப்படின்னா இவ உயிரோட இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இவங்களுக்கு ஒன்னும் புரியல. வேகமா அவங்கள சந்திக்கலான்னு போக அந்த நபர் மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டார். இதனால ஆயிஷாவால எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி மௌனமா இருக்காங்க. கடுப்பான இவங்களும் நான் போய் கமிஷனர் கிட்ட பேசிட்டு வர அப்படின்ற மாதிரி போக அந்த இடத்துலதான் இவங்களை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த போலீஸ்காரர். நீ என்ன படத்துல வர போலீஸ்காரங்க நினைச்சியா? உன்னால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்காக தான் நான் கேஸை க்ளோஸ் பண்ண உங்ககிட்ட அந்த ஃபைலை கொடுத்தா நீ எதுக்காக பண்ணாம இருக்க அப்படின்னு நம்ம எல்லாம் மிரட்ட கடுப்பாகிறாங்க. கண் எடுத்து அவர்கிட்ட வச்சு நீ எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரியல, நீ யாரை மறைக்கணும்ன்றதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்றதும் புரியல, உண்மையை சொல்லுடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க சீனியர் ஆபீசர் வராரு. இவங்களை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. கண்ணு முதல்ல எடு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து கண்ணை வாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண அந்த பிருத்திவிய கருணை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபார்ம்ல எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த ஃபார்ம் ஜெய கிட்ட எதிர்ச்சியா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிட்டா. நீங்க எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் பிருத்திவி உயிரோட தானே இருக்கா, உயிரோட இருக்கிறவங்க தான் எதுக்குமா அவங்களுக்கு கொல்லணும்ன்ற எண்ணெல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல இவங்க ஒரே வார்த்தையை அவனை பார்த்துக்கிட்டு நான் உன்னை இழக்க விரும்பல, அவன் கோமாக்கு போனதுல இருந்து நீ சரியா சாப்பிடுறது கிடையாது, சரியா தூங்குறது கிடையாது, எதுவுமே ஒழுங்கா பண்ணது கிடையாது, நான் உன்னை இழக்க தயாரா இல்ல, இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிட்டு போக கட் பண்ணி கல்பனா கிட்ட போகுது. அவங்க ஜேவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி போய் அந்த இருளை தொட்டுட்டாங்க இல்லையா, அதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவங்க பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஆயிஷா அந்த சம்பவத்தை தாண்டி கல்பனா கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கான்வர்சேஷன் போகிட்டே இருக்க. கமிஷனர் கிட்ட இருந்து போன் வருது. கல்பனா அங்க போகும்போது நீ பண்ண வேலைகளுக்கு உங்களை நாங்க டெர்மினேஷன் தான் பண்ணிருக்கணும், ஆனா உங்களோட நல்ல நேரம் இந்த ஆபீசர் இதுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி மொட்டை தலையோட ஒரு ஆபீசர் உள்ள வராரு. சோ இவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நபரை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவர் பேர் கூப்பர் அப்படின்றது. அந்த நபரை இவர் அதாவது இந்த மொட்டை தலை இருக்காரு அவரை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை பிடிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நபர் இருக்கா இல்லையா, யார்கிட்ட வேலை செய்யறாரு அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியல. அந்த விஷயத்துக்காக தான் நாங்க அவனை பொறுமையா தேடிக்கிட்டு இருந்தோம். எங்களோட நல்ல நேரம் நீங்க அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சு அவனை அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வர வச்சுட்டீங்க. இதனால இந்த கேஸ்ல உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவ முடியும்னு சொல்ல சோ ஹீரோயின் இன்னும் இந்த கேஸ்ல இருக்காங்க அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி லேபுக்கு போகுது. அங்க அந்த டாக்டர் இருக்காலே குட்டி பையனை வச்சு மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அண்ணா பிருத்திவி இருக்கா இல்லையா, அவர் அந்த காணாம போன அந்த ப்ராஸ்டியூஷன் லேடி இருப்பாங்களே அந்த லேடியை வச்சு முதல்ல இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த லேடி இருட்டு தன்னை நோக்கி வருது அப்படின்ற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்தால அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. இதுல இருந்து என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க பிருத்திவி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்டர் கிட்ட போய் அவங்க ஏதோ ஒன்று ஃபீல் பண்றாங்க, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் இதுக்கு கொஞ்சம் கூட மசிறதா தெரியல. ஓபராய்க்கு இது தெரிஞ்சது அப்படின்னா எல்லாமே கெட்டு போயிடும். நான் சொல்றதை கேளுடா, இந்த ப்ராஸ்டியூஷன் போது இறந்து போயிட்டா இல்ல காணாம போயிட்டா அப்படின்னா அவளை யாரும் தேட போறது கிடையாது, நீ உன்னோட வேலையை மட்டும் பாருடான்னு சொல்ல பிருத்திவிக்கு இது ஏத்துக்கவே இல்லை. ஏதோ ஒரு இருள் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது என்ன இருள் அப்படின்றத நானே பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள கொண்டு போறாரு அப்படின்றத காமிச்சு பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ டாக்டர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சக்சீட் ஆகணும் அப்படின்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவரோட அண்ணனை அதாவது ஜேவோட அண்ணனை கருணக்கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அம்மா முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த விஷயத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்றக்காக கல்பனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமா, அப்படி உதவுனீங்க அப்படின்னா ஜூட் எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்ல இந்த கருணக்கொலை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் தள்ளி வைக்கணும்ன்ற மாதிரி ஸ்டே வாங்குறாங்க. அதாவது கூட ஜூட பார்த்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ
சோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே இருட்டுத்தனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க இல்லையா. அந்த இருட்டு வேற யாரும் கிடையாது, இவங்களோட பயம் தான். இவங்களோட பயம் தான் இவங்க முன்னாடி ஒரு உருவமா தோற ஆரம்பிக்குது. அந்த பயம் தான் இவங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில விஷயங்கள்லாம் ஜூட் மூலமா வெளியே வர ஆரம்பிக்குது. ஜூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள தள்ளினாங்க இல்லையா, அந்த நபர் தான் கூப்பர் அப்படின்ற மாதிரி ஜூட் அங்க சொல்லிக்கிட்டே இருக்க. கல்பனா போட்டோவை காமிக்கிறாங்க. இவங்க தேடிக்கிட்டு இருக்க நபர் தான் இந்த ஜூடோட கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு புரிஞ்சு போயிடுச்சு. சோ அவனை தேடி ஆகணும் அப்படின்றதுக்காக கடைசியா ஒரு மருந்து கம்பெனிக்கு போய் ஆக்சஸ் இல்லாம இருந்தாங்க இல்லையா, அதுக்குள்ள போகணும் அப்படின்ற ஆக்சஸ் இவங்களோட புது சீனியர் ஆபீசர் கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சைடு ரூமி அண்ட் ஷா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஜூடோட ரூமுக்கு போய் ஜூட் பத்தின சில விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜூட் பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு பிரிஞ்சு இருக்காரு. அவரோட பொண்ணு அம்மாவும் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பொண்ணு கூட வாழணும் அப்படின்றது இவருக்கு பெரிய கனவா இருக்கும். அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த மனுஷன் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆத்மா ஹீலிங்ல இருந்து ஒரு பேண்டை கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பேண்ட்ல இருக்க டேட்டா எல்லாமே இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே இவங்க ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நிறைய ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ்லயும் ஒருவரோட நபரோட டீடைல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவங்க ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் வேவ் அப்படின்ற ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது அதிகமா இருக்க பர்சன்ஸ் தான் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பீட்டா காமா அப்படின்ற மாதிரி நிறைய வேவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல காமா அப்படின்ற வேவ்ஸ்ல தான் இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரோட பேரும் இருக்கும். அதாவது ஜூடோட பேரு, பிருத்திவியோட பேரு அண்ட் காணாம போன அந்த பொண்ணோட பேரு அப்படின்ற மாதிரி எல்லார் பேருமே பதிவாயிருக்கும். அவங்களோட கான்சியஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க அந்த பேண்ட் மூலமா கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கேப்சர் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அண்ட் இதுல பிருத்திவியும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்ஷியலா பிளாஷ்பேக்கை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிருத்திவி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டார். அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அதுக்குள்ள ஒரு இருட்டு இருக்கு அப்படின்றது இவர் புரிஞ்சுக்கிட்டு இவரோட சீனியர் கிட்ட சொல்லும் போது அவரும் அமைதியா இருக்காரு. அது மூலமா நீங்க எல்லாமே இந்த டிப்ரெஷனை கியூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல அப்படின்றது இந்த மிஷினுக்குள்ள போன இல்லையா, அப்பவே தெரிஞ்சிருச்சு. நீங்க ஏதோ ஒன்னு பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டருக்கு ஒன்னும் பேச முடியல, அமைதியா இருக்காரு. அப்படியே கட் பண்ண டாக்டர் பிரசன்ட் அந்த கூப்பர் அப்படின்ற ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவரையும் காமிக்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிச்சிரு, வெளியில பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கியா, என்னையா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த கூப்பர் திட்டிக்கிட்டே இருக்க. டாக்டர் கடுப்பாக்குறாரு. நான் சொன்ன விஷயங்களை நீ கொண்டு வந்தியா? ஆமா, அந்த பொண்ணு அதாவது ஸ்டார்டிங் சேல விபச்சாரியா இருந்தாங்களே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இவங்க சாகடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட டெட் பாடி எங்க வச்சிருக்க? அந்த பொண்ணு இறந்தே போயிருந்தாலும் ஒருத்தர் கூட அவங்க இன்டர் கனெக்ட் ஆயிருக்காங்க. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா அவங்க எல்லாரும் கூட. சோ அந்த பாடி எனக்கு முக்கியம், அந்த பாடியை தர முடியுமான்னு கேட்க இந்த மனுஷன் அதுக்கு டினைட் பண்றாரு. உன் வேலையை மட்டும் பாரு, உனக்கானது வந்து சேரும் அப்படின்ற ஒரு சின்னதா கெமிக்கல் ஒரு முகம் தெரியாத நபர் கிட்ட இருந்து கூப்பர் வாங்குறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த கெமிக்கலை உடல்ல சரியில்லாம இருக்க பிருத்திவியோட உடம்புல செலுத்த கொஞ்ச நேரத்துல அவருக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃபேமிலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அவரை கருணை கொலை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களை முயற்சி செஞ்சு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்துல ஆனா இறந்து போயிட்டார் அப்படின்றது இந்த ஜேவால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னோட அண்ணா சின்ன வயசுல நிறைய விஷயங்களை இவருக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதுல முக்கியமான விஷயம் ஹோப்பை கைவிடாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படின்றது அது. சோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண டாக்டர் இருக்கா இல்லையா, உங்களோட பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட உடல்கள் எல்லாத்தையுமே டொனேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணணும், இன்னபடியே நாங்க கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாடியை அங்க இருந்து கொண்டு போறாங்க. கட் பண்ணி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே போகுது. இந்த கேஸோட மெயின் பிளாட்டே பாத்தீங்கன்னா பிருத்திவி கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் எழுந்து வந்தார் அப்படின்னா இவங்களோட கேஸ்ல பல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நிறைய வேலைகளையும் பார்த்திருப்பாங்க. இப்ப அந்த நபர் திரும்பி வரமாட்டார் அப்படின்றது தெரிஞ்சது ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகுறாங்க. அந்த விஷயங்களை நினைச்சு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த சைட் கட் பண்ணி ஜெய் கிட்டே போகுது. தன்னோட அண்ணன் இல்ல அப்படின்றது இன்னமும் இவரால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இது எல்லாத்தையுமே அந்த இருட்டு தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கு. யாருமே நம்புறதா தெரியல. அண்ட் ரூமியோட அங்குளும் அவனுக்கு தேவையானது எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான், நீ அவன் கூட சேர்ந்துதான் அவன் இந்த நிலைமையில இருக்கா அப்படின்ற மாதிரி ரூமியை திட்ட. ரூமி தன்னோட அம்மாவை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அவங்கள பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் ஊர் சொல்லி அவங்கள தாங்கிட்ட இருந்து பிரிச்சாங்க இல்லையா, அதை நினைச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இந்த சைடு கல்பனா இருக்காங்க இல்லையா, அவங்க தனிமையில இருக்கும்போது அவங்கள அந்த இருட்டு கிட்ட நெருங்கி பயமுறுத்துற மாதிரியும் அதனால அணுவா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சுக்கிட்டே இருக்க. பட்டுன்னு ஆயிஷா அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களை பார்த்ததும் உனக்கு என்னாச்சு, அங்க யாரு இருக்கா, அங்கேயே எதுக்காக பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மலாம் சொல்ல இந்த சைடு கல்பனா அதை பார்த்து அதாவது அந்த உருவத்தை
சோகத்தை பார்த்து நின்னுகிட்டே இருக்காங்க. ஆயிஷாக்கும் ஒன்னும் புரியல, அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டெட் பாடியை கொண்டு போனாங்க இல்லையா, டாக்டரை காமிக்கிறாங்க. சோ இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் செலுத்தி பிருத்திவியோட ஆட்டை தற்காலிகமா தான் நிக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க கொண்டு வந்து ஊசிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அவரோட உடலுக்கு மறுபடியும் உயிர் வந்துருச்சு, அதாவது ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா பிருத்திவிக்கு, அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு சில பட்டம் வழங்கணும் அப்படின்ற பெரிய மீட்டிங் எல்லாமே ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்துக்காக அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் பிருத்திவி கிட்ட இருந்து கால் வருது. அந்த இருட்டு என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க உடனடியா இங்க வர முடியுமா, இது எல்லாமே அந்த மிஷின்ல தான் இருக்கு, அந்த மிஷினை டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மிஷினை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு டாக்டர் விரும்பல. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, அந்த மிஷினை நீ கை வைக்கவே கூடாதுடா, உடனே நான் உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண. இன்னொரு பக்கம் பிருத்திவியை காமிக்கிறாங்க. போனை பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த இருள் இவரே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத உணர்றாரு. மேல பாக்குறாரு, அதாவது ஒரு பில்டிங்கோட மேல பாக்க தன்னோட தம்பி அங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். பயங்கர ஷாக்கோட இருக்காரு. கட் பண்ணி பிருத்திவி கிட்ட போகுது. அவருக்கு ஊசி எல்லாத்தையும் போட்டு ஹார்ட் பீட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவரோட கோமா ஸ்டேஜ்ல இருந்து அவரை மறுபடியும் மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக பேண்ட் எல்லாத்தையும் மாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள கொண்டு போறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெய் இருக்கா இல்லையா, அவரை கட்டுப்படுத்தவே முடியல, அவரை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்களே. அதுல இருந்து அவர் ஒரு சில விஷயங்களை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இவர் பாத்தீங்கன்னா இந்த பிரவுன்ஸ் வாங்கியிருப்பாரு, இவரோட ஆனா கோல்டு மெடல் வாங்கியிருப்பாரு. இந்த விஷயங்களை ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு மெடலையுமே பாத்தீங்கன்னா ரோட் ரோல் இருக்கும் இல்லையா, அதுல வச்சு அந்த நசிக்கு ஒன்னா கொடுக்குறாரு. எப்பயுமே இதை ஞாபகம் வச்சு கூட, நீயும் நானும் ஒன்னாதான் இருப்போம், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் இதை நீ பார்த்து கூட உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே கண்மூடிக்க இவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ இவரோட மைண்ட் ஸ்டேபிளா இல்ல அப்படின்றதுக்காக இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி அம்மா முத கொண்டு டாக்டர் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் கல்பனா உள்ள வராங்க. நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிருத்திவி இல்லீகலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தார் அப்படின்ற மாதிரியும் அண்ட் இங்க எல்லாத்த சுத்தி ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு இந்த கேஸ்ல உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அம்மா கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவரை ஃப்ரீயா விட்டுடுறாங்க. கட் பண்ண 3 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் லேப்ல உள்ள போய் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பெர்மிஷன் எல்லாமே வாங்கிட்டாங்க. அண்ட் இங்க யாராவது ஒருத்தர் கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண ஹீரோக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லை, இதனால ஜூட் இருக்கா இல்லையா, அவரை கூட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதை பத்தி ஜெய் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜெய் ஒரு சின்ன விஷயத்த நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறார். இவர் டிப்ரெஷன்ல இருக்கும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல போனோம் அப்படின்ற மாதிரி அண்ணா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு 2-3 தடவை இவரை கொண்டு போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு தப்பு இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டு தன்னோட தம்பி கிட்ட இனிமேல் அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் பாத்தீங்கன்னா பயங்கர டிப்ரெஷன்ல இருப்பான், சாகர நிலைமைக்கு போயிட்டு இருப்பான். ஆனா எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது கெட்டதோ நல்லதோ, எனக்கு அதை மறுபடியும் பண்ணி ஆகணும்னா நீ என்ன கொண்டு போய், இல்லைன்னா நான் எகிரி குதிச்சு செத்துடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட வேற வழி இல்லாம அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அன்னைக்கு நைட்டு கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் இருள் பிருத்திவியை துரத்த ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி காமிச்சு பிருத்திவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த இருளால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு கண் கலங்கிக்கிட்டே இருக்க இவங்க ஜூட கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா பிருத்திவி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனை கோமாக்குள்ள வெளியே வரணும், அதாவது ஒரு மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும், அது இருள் அங்கதான் எல்லாரையும் ஆட்கொள்ளுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து வெளியே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சரி கல்பனா கிட்ட போகுது. அவங்க ஜூட கூப்பிட்டுட்டாங்க. ஜூட உள்ள கூட்டு போகணும் அப்படின்னா ஜூட ஒரு 2 நிபந்தனைகளை வைக்கிறான். முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா தன்னோட பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்றது. 2வது நிபந்தனை என்ன அப்படின்னா இந்த ரூம் இருக்காங்க இல்லையா, அவங்க இவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு காமிக் புக் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டிருக்குன்னு, அந்த காமிக் புக்கை படிச்சாக்கணும் அப்படின்னது. இது 2த்துக்குமே சம்மதிக்கிறாங்க. கட் பண்ண அந்த லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க வந்திருக்க விஷயத்த உள்ள அந்த கூப்பர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, உடனடியா இங்க இருந்து போயாகணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இதோட நிறுத்தியா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்ல ஆல்மோஸ்ட் பிருத்திவியை பாத்தீங்கன்னா இங்க நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நிறுத்தணும் அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆயிடும், நீ கொஞ்ச நேரம் தாக்குப்படியா அப்புறமா நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு, அதாவது பிருத்திவிக்கு ரெக்கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கவுண்ட் டவுன் மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ 100ல கரெக்டா வரும்போது பிருத்திவி கண் முழிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல போலீஸ்காரங்களும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போக இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி ஜூட் கன்ஃபார்ம் பண்றாரு. வீடியோ கால் மூலமா நம்ம ஜேவும் கன்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கதான் அந்த லேப் இருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா திறக்கலான்னு போக அங்க எதுவுமே இல்ல. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சைட்ல அந்த லேப் இருக்கு. அண்ட் இவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க கூப்பர் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த விஷயங்களை காமிச்சிட்டு கட் பண்ணி இவங்க கிட்டே போகுது. இங்கதான் நான் அந்த லேபை பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜூட் பேசிக்கிட்டே இருக்கு. அந்த
அந்த சமயத்துல இருள் அங்க வர மாதிரியும் அதை இவங்க உணர்றாங்க அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. கட் பண்ணா பிருத்திவி கிட்ட போகுது. அன்னைக்கு நைட்டு அந்த சேர்ல தான் பிரச்சனை இருக்கு, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஞாபகம் இருக்கா பிருத்திவி? அது தெரிஞ்சாதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நாங்க வெற்றி பெற முடியும், உன்னோட தம்பியும் அதுல மாட்டிக்கிட்டு இருக்கா, அவனையும் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க கூப்பர் இவன் எதுவுமே பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி அடிச்சு விசாரிக்கலான்னு போக, ஆனா இந்த டாக்டர் தடுக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, அவன் பல நாட்கள் கோமால இருந்து வந்திருக்கா, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல இருள் இருக்கு இல்லையா, அது அங்க வருது. பிருத்திவியோட பயத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வர ஆரம்பிக்குது. கோரமான ஒரு உருவம் வந்து பக்கத்துல கத்தி இருக்கும், அதை பிருத்திவி கையால எடுக்க வைக்குது. சோ இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல எக்ஸ்பெரிமெண்ட் போனவங்க எல்லாருமே இன்டர் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு பக்கம் ஜோடோ, இன்னொரு பக்கம் ஜேவ துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த பிருத்திவிக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்குள்ள தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு பிருத்திவி கிட்ட போகுது. அந்த கோரமான உருவம் கத்தி எடுக்க வச்சு பிருத்திவியோட கழுத்தை தானே அறுக்க வச்சு சாகடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்தது டாக்டரும் அந்த கூப்பரும் பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கட் பண்ணி இந்த சைடு வருது. ரெண்டு பேருமே அதை லைவா பார்த்த மாதிரி இருக்காங்க. தன்னோட அண்ணன் இப்ப இறந்து போயிட்டா அப்படின்றது இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி ரூமி கிட்ட சொல்லும் போது அவன் தான் எப்ப இறந்து போயிட்டாரு, இப்போ உங்களுக்கு தெரியறதுக்கான காரணம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல இவங்களை சுத்தி அந்த இருள் வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற மொத்த வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஜூட் இருக்கா இல்லையா, எனக்கு தெரியும் இது எல்லாமே அந்த காமிக் புக்ல எழுதிருக்கு, வந்தது தாமோதான அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சொல்ல பட்டுன்னு அங்க இருக்கிற விளக்கு எல்லாமே அப்படி வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. எல்லாரும் இவரை திரும்பி பாக்குறாங்க. பாத்தீங்களா, அந்த காமிக் புக்ல இருக்கிறது உண்மைதான், அந்த பேரை சொன்னதும் அது இங்க இருந்து போயிருச்சு பாத்தீங்களா, இதுதான் அந்த இருள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மறுபடியும் இவரோட உடம்பு துடிக்க ஆரம்பிக்குது. ஏதோ பிரச்சனை அப்படின்றத உணர்றாங்க. கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. அந்த இருளோட மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தனிமையில நின்னுகிட்டே இருக்க தூரத்துல இவரோட அண்ணா தெரிய ஆரம்பிக்கிறாரு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, நீ பண்ணது தப்போ ரைட்டோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம், இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச அப்படின்னா நீ என்கிட்ட வந்துருவான், என்கிட்ட வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் நடக்க ஆரம்பிக்கிறார். பில்டிங் மேல ஏறி நின்று தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல நின்னுகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை இவர் பாத்துக்கிட்டு இருக்க டாக்டர் பாக்குறாங்க, இவரோட அம்மா பாக்குறாங்க. தடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஓடி போய்கிட்டே இருக்க அந்த சமயத்துல இவரோட மைண்ட் ஸ்பேஸ்ல இவரோட அண்ணாவோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்குது. ஜே நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட ஒரு $1 கொடுத்தேன் இல்லையா, அந்த $1 ஞாபகம் வச்சுக்கோடா, என்னைக்குமே நான் கூட தாண்டா இருப்பேன், நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுடாதடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட மைண்டுக்குள்ள கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அந்த இருள் கொஞ்சம் பலவீனமாகுது அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கு. இது நேரம் வரைக்கும் இவரோட அம்மா அண்ட் இவரை செக் பண்ணிட்டு இருக்க டாக்டர் இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்போ லைவா பார்த்ததும் பேச வார்த்தைகளே இல்லாம நின்னுகிட்டே இருக்கு. அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, ஜேவை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா ஓடி வந்து அவரோட கையை பிடிக்க அப்ப அந்த இருளோட சக்தி என்ன அப்படின்றத இவர் உணர ஆரம்பிக்கிறார். அது பெருசா எடுத்துக்கல, ஜேவை பிடிச்சி வேகமா இழுக்க அந்த இருள் இருக்கு இல்லையா, அந்த இருள் தற்காலிகமா அங்க இருந்து போயிருச்சு. சோ ஜேவை காப்பாத்திட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி ஜூட் கிட்ட போக ஆரம்பிக்குது. போலீஸ்காரர் உதவியோட தன்னோட குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு வீட்டு முன்னாடி போய் நிக்க அங்க இவரோட மனைவி உள்ள விடல. ஒரு மாதிரி சோகத்தோட தன்னோட குழந்தைய எட்டியாச்சு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அங்க இவரோட குழந்தை பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க பக்கத்துல வேற ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோ தன்னோட ஃபேமிலி தன்னை தாண்டி ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு உணர்ந்துட்டு சோகமா அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கல்பனா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்ற ட்ரை பண்ணி போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இவங்களை உங்களுக்கு தெரியுமா, நீங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் வாயை திறக்கிறதாவே தெரியல, மௌனத்தை காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஆயிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கல்பனாக்கு ஒரு கால் ஒன்று ரிசீவ் ஆகுது. என்ன அன்னைக்கு அட்டாக் பண்ணிட்டு போனா இல்லையா, அவனை நான் அந்த ஆத்மா ஹீலிங் சென்டர்ல பார்த்தேன், அவனை நோக்கி தான், அதாவது அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன், நீ உடனடியா இங்க வர முடியுமான்னு சொல்ல லைவ் லொகேஷன் அனுப்புறாங்க. அங்க வேகமா கிளம்ப. சோ இந்த டாக்டரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் உட்காந்து உன்னோட லேப்ல கிடைச்ச ஊசிகள் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, அது எல்லாத்தையும் பயன்படுத்தி உண்மைகள் எல்லாத்தையும் எப்படி வர வைக்கிற பாரு அப்படின்ற மாதிரி ஊசியை போடலான்னு போவாங்க. இந்த நபர் பயந்து நான் உண்மைகள் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பாய் எடுக்கும் போது இவரோட வக்கீல் கரெக்டா அங்க வந்துட்டார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரை அங்க இருந்து கூட்டு போய் கார்ல உட்கார வச்சு இதுக்கப்புறம் லேப் பக்கமே வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மேல் இடத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரை இன்டைரக்டா மிரட்டி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் ஆயிஷா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கல்பனா போக அவங்க, அதாவது இவங்க தேடிக்கிட்டு இருக்க நபர் ஒரு பெரிய குடோன்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல ஆயிஷாவை அந்த நபர் பார்த்துட்டாரு. கன் பாயிண்டோட மிரட்ட ஆரம்பிக்க இந்த சரி ஹீரோயின் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல ஆயிஷா அந்த இடத்துல சுடப்பட்ட
பாட்டி இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கோவம் அடைகிறாங்க. அந்த கூப்பரை அந்த இடத்துல சுட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேகமா ஓடி வந்து ஆயிஷாக்கு உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. இது இவங்களால ஏத்துக்கவே முடியல. தன்னோட காதலி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற சோகத்துல இருக்கும்போது இவங்களோட சீனியர் ஆபீசர் அந்த கூப்பரை நீ கொலை பண்ணிட்டு டெட் எண்டா போயிருச்சு, இதுக்கு மேல இந்த கேஸ்ல உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேஸை வாங்கிக்கிட்டு இவங்களை அனுப்பி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் கற்பதா ஜெயிக்கிட்டு போகுது. ஸோ அந்த மனுஷன் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி ரூமியோட அங்கிள் இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டா இல்லையா. அதனால ரூமியோட அம்மா சொல்லிட்டு போன சில விஷயங்களை இவங்க கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் தாமோ அப்படின்ற ஒரு இருள் உலகம் இருக்கும் இல்லையா, அது இங்க உண்மை அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தின எல்லா விஷயங்களும் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த தாமோ இங்க இருந்துகிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கியூரியாசிட்டியில இவங்க அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவர் அந்த லேபுக்கு மறுபடியும் போக ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, பிருத்திவி இறந்து போறதுக்கு முன்னாடி ஃபாலோ த டேட்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ அதனால அந்த டேட்டா எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். பிருத்திவியோட பாடியும் அந்த டேட்டாக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒயர் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய ரூம் இருக்கு, அதை திறக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த டேட்டாஸ் எல்லாமே அது உள்ளதா போய்கிட்டு இருக்குன்னு இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா, அதாவது இருட்டுல கோரமான ஒரு உருவம் இருக்கும் இல்லையா, அந்த உருவம் இவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்க பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல அந்த காமிக் புக்ல இருக்க விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜூட் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சத்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் மெயின் லீடா இருக்கும். தாமோ அப்படின்ற ஒரு இருள் பாத்தீங்கன்னா ஊரை பயங்கரமா ஆட்கொள்ளுது அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்களோட பயத்தை எல்லாத்தையும் அது உட்கொண்டு பெரிய அரக்கனா உருமாறிக்கிட்டு இருக்கு. ஆனா அதை எதிர்க்க சத்யா அப்படின்ற ஒரு சாமுரை போனா அப்படின்ற மாதிரி அந்த காமிக் புக்ல போய்கிட்டே இருக்கு. கட் பண்ணி சரி டாக்டர் இருக்கா இல்லையா, அங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஓப்ராய்க்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓப்ராய் கால் மூலமா கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. உனக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது, நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் தலையாட்ட ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த காமிக் புக்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை. ஜூட் சொன்னது இப்ப உண்மை ஆகிட்டு இருக்கு. இந்த அரக்கனை அழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கு. கடைசி பக்கத்தை காணும். ஸோ டெட் எண்ட் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல கல்பனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு சோகம். ஸோ அந்த சோகத்தால இருள் உலகத்துல இருந்து அந்த இருள் இவங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்குது, இவங்களை பயமுறுத்த ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஜூட் கிட்ட போகுது. ஸோ பயங்கர சோகத்துல தன்னோட ஃபேமிலி தன்னை தாண்டி ஒரு வாழ்க்கையை தேடிட்டாங்க அப்படின்ற விரக்தியில இருக்கும்போது அந்த இருள் இவரை நெருங்கிக்கிட்டே இருக்கு. இவர் அந்த லைட் வச்சிருப்பார் இல்லையா, அதை ஓபன் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறார். பட்டுன்னு அந்த இருள் காரம போயிருச்சு. என்கிட்ட எல்லாம் நீ வச்சுக்க முடியுமா, உனக்கிட்ட நெருங்க விடாம இருக்கிறதுக்கு தான் நான் இந்த லைட்டை வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. கட் பண்ணி ரூமி ஜெய் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த புக்கை பறிச்சது மூலமா இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த இருள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நாம வெளியே வரணும் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஒளி தான் நமக்கு தேவை. அந்த ஒளி மூலமா தான் இருள் அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு அன்னைக்கு அந்த இருள் என்ன கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்தது இல்லையா, அப்போ எனக்கு என்னோட ஒளியா வந்தது என்னோட அண்ணா தான், என்னோட அண்ணாவால தான் நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜூட் கிட்ட இருந்து போன் வருது. அந்த லைட்டை வச்சுதான் நான் அந்த இருள் கிட்ட இருந்து தப்பிச்சேன், இனிமேல் அதால எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு பேசிக்கிட்டே இருக்க. இந்த லைட் எல்லாமே சும்மா, அதுக்கு உண்மையா தேவைப்பட்டது ஹோப் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இப்ப புரிஞ்சிச்சு இல்லையா. அதை சொல்ற அந்த தருவாயில அங்க இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவரோட குழந்தை இவர் முன்னாடி வர ஆரம்பிக்குது. அப்ப நீங்க ஜெயிலுக்குள்ள போனீங்க, அது தப்பு தானப்பா, எதுக்காகப்பா இப்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. இவர் அழ ஆரம்பிக்கிறார். நான் பண்ணது எல்லாமே தப்பு தாமா, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறமா அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருக்க. தப்பு நடக்க போகுது அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. ஸோ வேகமா ஜூடை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி போக, ஆனா முடிவுல எதுவுமே நடக்காம, அதாவது இவங்களால காப்பாற்ற முடியாம போயிடுது. ஜூட் அந்த இருளால சாகடிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்ததும் ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்ல இருக்கும்போது இன்னொரு பக்கம் கல்பனா கிட்ட போகுது. அவங்க சோகத்தில் இருந்தாங்க இல்லையா, சோகத்துல இவங்களோட இருள் இவங்க முன்னாடி தோற ஆரம்பிச்சு இவங்களை பயமுறுத்த ஆரம்பிக்குது. இவங்களோட பயங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்குது அப்படின்றத காமிச்சு பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் தனிமையில இருந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் போயிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இவங்க கூட இருந்த இந்த லேடியை ஊர் மக்கள் பிடிக்கிறாங்க. நீ அவளை வசியம் பண்ணி தானே அவ கூட இருந்த, இதெல்லாம் நடந்தது உண்மைதானாமா, உன்னோட உத்தரவோட தான் அவன் உன் கூட இருந்தாலாமா அப்படின்ற மாதிரி இந்த கல்பனா கிட்ட கேட்கும்போது அவங்க ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயத்துல இல்லன்னு தலையாட்டுறாங்க. ஸோ எதிரில் இருக்க லேடியை ஊர் மக்கள் எல்லாருமே துன்புறுத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி இவங்க கண்ணு முன்னாடி வந்து நீ அன்னைக்கு போய் சொன்னதானே அப்படின்ற மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. இவங்க அலண்டு போறாங்க. நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அப்படி நடக்காது, உங்க ரெண்டு பேரையும் நான் இழந்துட்டேனே அப்படின்ற மாதிரி ஆயிஷா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அந்த லேடியும் நின்றுகிட்டே இருக்க. கதறி
கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட 2 கையிலையும் அறுத்துக்கிட்டு அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறாங்க அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி ரூமி ஜே அவங்க கிட்ட போகுது. அவங்க ஜூட் இறந்து போயிட்டா அப்படின்ற சோகத்துல அவனோட வீட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஜூட் கடைசி பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி அந்த காமிக் புக்ல சொல்லியிருப்பா இல்லையா, எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிருப்பாரு. ஒரு வயசான நபருக்கு பல ஆயிரங்களை கொடுத்து அந்த காமிக் புக் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த நபர் இறந்து போற சமயத்துல வயசான நபர் எடுத்துட்டு வந்து காமிக் புக்கை கொடுக்க இவங்க அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. கடைசி பக்கத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஓப்ரா இருக்காரு, அவரோட அந்த பார்மசில இல்லீகலான எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேஸ் ஆயிட்டு இருக்கும். இதனால மீடியாக்காரங்க முன்னாடி இது எல்லாமே எங்களுக்கு தெரியாம கூப்பர் அப்படின்ற ஒரு நபர் மூலமா நடந்தது, இதை நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், இதுல கலந்துகிட்ட எல்லாருக்குமே தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி லைவ்ல சொல்லிட்டு போன் கால் கட் பண்ண, அதாவது வீடியோ கால் கட் பண்ண. அப்பதான் இவரோட உண்மையான முகம் என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ இது நேரம் வரைக்கும் ஓப்ராய் அப்படின்ற தோற்றத்துல இருந்தது ஆத்மா ஹீலிங் சென்டர்ல ஆயிஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தது இல்லையா, அந்த கேரக்டர் தான். சோ இவங்க தான் செத்து போயிட்டாங்க இல்லையா, இங்க எப்படி உயிரோட வந்தாங்க அப்படின்றது தெரியல. சோ ஊரை எல்லாரையுமே ஓப்ராய் அப்படின்ற தோட்டத்துல ஏமாத்திட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பருத்த படுக்கையா இருக்க வயசான நிலைமையில இருக்க ஓப்ராய காமிக்கிறாங்க. இன்னும் ஒரே நாள் தான்ப்பா, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவரை சாந்தப்படுத்த அப்படியே கட் பண்ணி ஆயிஷாவோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மாக்கு சண்டை, இதனால அப்பா வீட்டை விட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆயிஷா கிட்ட வந்து அப்பாவோட 50% எப்பவுமே நீதாமா, உனக்கு என்னைக்கெல்லாம் அப்பாவோட ஞாபகம் வருதோ அன்னைக்கெல்லாம் இதை நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ கட் பண்ணி சில வருடங்கள் கழிச்சு நிறைய படிப்பு எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு இவங்க தன்னோட அப்பாவோட வந்து சேர்றாங்க அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. 2 கையிலையும் அறுத்துக்கிட்டாங்க இல்லையா, கல்பனாவை காப்பாத்தி ஆயிஷா இங்க கொண்டு வந்து, அதாவது அவங்களோட வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கண் முழிக்கும் போது ஆயிஷா கண் எதிரில் நிக்கிறாங்க. நீ எப்படி உயிரோட இருக்க, நீ எப்படி தப்பிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இறந்துதான் போயிட்டேன், ஆனா மறுபடியும் வந்துட்டு என்ன செய்ய அப்படின்ற மாதிரி சொல்ல சின்னதா ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. சோ இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மார்ச்சரி கொண்டு போய் வைக்க அங்க இவங்களுக்கு காயம் எல்லாமே தன்னால குணமாயி இவங்க மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ இங்க ஹீரோயினை, அதாவது கல்பனாவை புரிச்சு வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான், அதாவது எக்ஸாக்ட்லி இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, அதை தலையில போட்டு அவங்கள அந்த ஹீலிங் நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்றத காமிச்சு இந்த சைடு அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவன் அந்த டெஸ்டிங் எல்லாத்துக்குமே சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். டாக்டர் இந்த வேலையை பண்ணி முடிச்சா அடுத்தருடைய அங்க இருக்க, அதாவது லேப்ல இருக்க எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டாக்டருக்கு இது தெரிஞ்சதும் கன்சாரா போன் பண்ணி இது எல்லாமே இங்கே இருக்கட்டும், எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாத்தையும் கொண்டு போகணுமான்னு கேட்க அங்க ஆயிஷா தான் ஓப்ராயோட மாடுலேஷன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. வேலை முடிஞ்சது அப்படின்னா எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா, அந்த பையன் ரெடி ஆயிட்டால, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு தன்னோட அப்பா கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. தாமும் இங்க வரப்போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரூமியோட அம்மாவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்க, அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அந்த அம்மாவை அழைச்சி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொல்ற பேர் ஆயிஷா அப்படின்றதும் அந்த தாமும் வரப்போறான் அப்படின்ற விஷயம் மட்டும்தான். இதனால ஆயிஷா இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இது நேரம் வரைக்கும் அந்த தாமாவை நான் சுமந்துகிட்டு இருந்த உனக்கான நேரம் வந்துருச்சு, இனிமேல் இதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பெண்ணை வச்சு இவங்களோட கழுத்துல குத்திட்டு இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட்டு அங்க இருக்க எல்லாருமே ஓடி வந்து இந்த லேடியை தூக்கிட்டு போக கட் பண்ணி ஆயிஷா கிட்ட போகுது. அவங்க கழுத்துல இருந்து அந்த பெண்ணை எடுக்கும் போது அவங்களோட கழுத்துல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வரல, அண்ட் காயங்களும் அந்த இடத்துல குணமாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்னில இருந்து தாமும் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக, அதாவது அந்த இருள் சக்தி வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஜே இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. காமி புக்ல கடைசி பக்கத்தை படிக்கும் போது அந்த இருள் சக்தி, அதாவது அந்த தாமாவை அழைக்கணும் அப்படின்ற மாதிரி சத்தியா போனார். ஆனா போனவர் அந்த குகையை விட்டு வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் குகை அப்படின்ற மாதிரி அந்த காமி புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் மட்டும்தான். ஸோ மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் அந்த தாமாவான அந்த இருள் உலகத்துக்கு அழிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இருட்டை பார்த்து யாராவது பயப்படாம அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த தாமாவை அழிச்சலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றது, யார் போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க இதுக்குள்ளவே ஒரு சில விஷயங்களும் அந்த காமிக் புக்ல எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா இன்னைக்கு நைட்டு தான் ரெட் மூன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு மட்டும் அது இருளை அழிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு அழிவே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா ஜே, அவரே உள்ள போற அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டார். காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்கல இவர் மட்டும் தான் உயிரோட இருக்கார். ஸோ இதை விட்டு
வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த வேலையை பார்க்கணுன்றதுக்காக டாக்டர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட உதவி கேட்க அந்த மனுஷன் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிற. இது எல்லாமே வேற ஒரு டைமென்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்க கூட சேர்ந்து உதவணும் அப்படின்ற மாதிரி அந்த இடம் இருக்கு இல்லையா, லேப் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க அங்க இருக்கிற பாதி விஷயங்கள் காராம போயிடுச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சுத்தி முத்தி எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல தான் ஆயிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அது கூட அந்த சின்ன பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த தாமாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க உள்ள வர்றதை பார்த்ததும் இந்த கேங் இருக்கு இல்லையா, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க வேகமா ஒரு பூட்டப்பட்ட அறை இருக்குமே அதுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ளதான் அந்த இருள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில இருக்கவங்க அவங்கள தடுக்கிறதுக்குலாம் நமக்கு நேரம் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள போய் அந்த இருள நம்ம ஜெயிச்சாகணும், அது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்ற மாதிரி இவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உள்ள போனாங்க இல்லையா, அங்க காமிக்கிறாங்க பெரிய ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் தாமா வெளியே வர போறா அப்படின்ற மாதிரி எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாமே எதுக்காக அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது இந்த டிப்ரெஷனை உருவாக்கணும், டிப்ரெஷன் மருந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்களோட மூளையில இருக்க எல்லாத்தையுமே எடுத்து, அதாவது எல்லா டேட்டாவையுமே எடுத்து இந்த இருள் உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்டரலி அந்த காமிக் புக்ல எழுதப்பட்டது தான். ஸோ மக்களோட அழுகுறலையும் மக்களோட பயத்தையும் வச்சுதான் அந்த இருள் சக்தி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ வளரணும் அப்படின்றதுக்காக படைக்கப்பட்டதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு இப்போ அந்த விஷயத்தை, அதாவது அந்த இருளை வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி கல்பனாவை நிக்க வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆயிஷாவோட அப்பா சொல்லும் போது ஆயிஷா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா இவங்களோட அப்பாவே சாகடிக்கிறாங்க. ஏன்னா கல்பனா கூட இவங்க வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அப்பாவை சாகடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சின்ன வயசா இருக்கும்போது 50% நான் உன்ன மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா, மிச்ச 50% நான் என் அம்மாவை மாதிரி தானே இருக்கணும், என் அம்மாவை நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படின்றது தெரியும், அதுக்காக தான் சின்ன ஒரு அன்பளிப்பு அப்படின்ற மாதிரி அவரை சாகடிச்சு அந்த இருள் குட்டியை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த தாமா கிட்ட போறாங்க. இத்தனை வருட போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. இந்த பையன் மூலமா தாமா இந்த உலகத்துக்கு வர போறான். நாம தாமா கூட சேர்ந்து ஒரு அழிவில்லாத வாழ்க்கையை வாழ போறோம். இதுக்கு கல்பனா நீ தான் எனக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி அவங்கள நிக்க வச்சுட்டு அந்த பையனை தண்ணிக்குள்ள கொண்டு போய்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள, அதாவது மைண்ட் ஸ்பேஸ் குள்ள ஜே போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். தன்னோட அந்த நம்பிக்கையை வச்சுதான் அந்த இருளை அழிக்க முடியும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டே இருக்கு. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வேற. இவனை தன்னோட அண்ணனோட ஆவி பாத்தீங்கன்னா பயமுறுத்த ஆரம்பிக்குது. இந்த இடம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையே, நம்ம இங்கேயே இருந்துடலாமா, வெளி உலகம் நமக்கு வேணாச்சு, இதுவே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவனை ஸ்டேபிளா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. வெளியில இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது இந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனோட பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. இது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியலாம் அப்படின்ற மாதிரி பயத்துல என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள அவன் அப்படியே அந்த ஆவியால பொசஸ் பண்ணப்படுறான். அந்த ஆவி அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரியும், இதுக்கு நடுவுல இவனோட அண்ணாவோட வாய்ஸ் கேட்கிற மாதிரியும், ஜே இது எதுவுமே நம்பாத, உன்னோட பயத்தை வச்சுதான் ஜே அது உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அண்ணா உனக்கு பாரமா இருக்க விரும்பலடா, எது நடந்ததோ அது எல்லாமே இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, நீ அடுத்து நடக்க போறதை யோசிடா அப்படின்ற மாதிரி அண்ணாவோட கைகளை இந்த ஜே விட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. கண்ணீரோட நின்னுகிட்டே இருக்க இவருக்குள்ள ஒரு சின்ன ஹோப் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இதனால தாமா கொஞ்சம் வீக் ஆகுது அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி அந்த குட்டி பையனை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, அங்க போகுது. குட்டி பையனை தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அந்த தாமா அவனோட உடம்ப அப்படி உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. கல்பனாக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவங்களால ஒருத்தவங்க இறந்து போனாங்களே பிளாஷ்பேக்ல, அது ஞாபகம் வருது. இதனால கொஞ்சம் சுய நினைவுக்கு வராங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இது ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிஷாவை தாண்டி அந்த குழந்தைய காப்பாத்துறான்னு போக அங்க அந்த இருள் உலகத்தை சேர்ந்த உருவங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவங்கள பயமுறுத்த ஆரம்பிக்குது, இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய புடுங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆயிஷா நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த குழந்தை தாமாக்கு சொந்தமானது, அந்த குழந்தை நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் அந்த கனவுல இருக்க ஜேவை காமிக்கிறாங்க. அந்த மைண்ட் ஸ்பேஸ்குள்ள இருந்து அண்ணாவோட உதவியோட தன்னோட பயத்தை எல்லாத்தையுமே நீக்கிறார் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்க. தாமாவோட மொத்த பவரும் வலுவிழக்க ஆரம்பிக்குது. ஜேவோட கண்கள்ல பயங்கரமான ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தால அந்த தாமா அழிஞ்சு போகிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ தாமாக்கு ஒரு பெரிய கண்ணு மாதிரியான ஒரு விஷயத்தை ஆயிஷா செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது பயங்கர கோபத்தோட. இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை வருஷமா நான் இருந்தேன், இதை நாசமாக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற கல்பனாவே அந்த குட்டி பையனை கொலை பண்ணலான்னு போங்க. பின்னாடி இருந்து ஒரு அருவாள் வெட்டி விழ ஆரம்பிக்குது. சோ இதை பண்ணது ரூமியா தான் இருக்கும். ரூமிய பார்த்ததோ, ஓ இந்த வேலையை நீ தான் பண்ணதா, ஒரு அம்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அதாவது நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம், இப்போ அதே விஷயத்த நான் உனக்கு பண்ண போறேன்
அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி தாமோட அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி இவங்களுக்குள்ள கொடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. அப்பதான் இவங்களோட கைகள்ல சின்னதா சுருக்கம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒரு மாதிரி பயந்து போறாங்க. அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு மொத்தமா சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அந்த அழிவில்லாத சக்தி இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா போகிற மாதிரியும் வலியால பயங்கரமா துடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்க, இருள் உலகத்துல இருக்க அந்த எல்லா உருவங்களும் இவங்கள அப்படியே வந்து தூக்கிட்டு போகுது. அந்த இடம் அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. கட் பண்ணா தாமா மொத்தமா அழிஞ்சு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்றத காமிச்சு அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனை கல்பனை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த குட்டி பையனுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது நான் ஆயிஷாவை பார்த்தேன். அவங்க உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்ல இவங்க லைட்டா பயப்படுறாங்க. அது எல்லாமே கனவுதான், மற்றபடி எதுவும் இல்லை, நீ ஸ்கூலுக்கு கிளம்பிடா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க. இன்னொரு பக்கம் ஜே ரூமி ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. தாமோ எங்க இருந்து வந்தா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவங்களோட அம்மா கிட்ட இருந்து ஆயிஷா கிட்ட டிராவல் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருளால் ஆட்கொள்ளப்பட்டவங்க யாரை டச் பண்ணாலும் அந்த இருளை ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இவங்களோட அம்மாவும் அந்த காமிக் புக்கும் எந்த வகையில சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த காமிக் புக்கு எழுதினார் இல்லையா, அவர் ஒரு பர்டிகுலர் ஊரை பேஸ் பண்ணி தான், அதாவது பர்டிகுலர் ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கதை எழுதுன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே ஊர்ல தான் சில ரிசர்ச்சுக்காக இந்த ரூமியோட அம்மா போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஊருக்கு போறாங்க அப்படின்னா அதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு. இதோட கோரை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவன் தன்னை அபியூஸ் பண்ணாங்களே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல, அந்த இடத்துக்கு போய் அவங்க எல்லாரையுமே கொடூரமான முறையில கொலை பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட கண்கள் பயங்கரமான கருப்பு நிறத்துல இருக்கும். ஸோ இருள் அவனுக்குள்ள இருக்கு போல. இந்த விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு இந்த சீரீஸை பத்தின இதோட முடிக்கிறாங்க. ஸோ இது முடிவு கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்கு. அது எல்லாமே இதுக்கு அடுத்தடுத்த சீசன்ல வரும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த சீரீஸும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.